ஒரு இடம் இருக்கு. அங்க மிகப்பெரிய பயங்கரமான சுறா மீன்கள் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கும்னு சொல்லணும். வாட்டர் சர்ஃபேஸுக்கு மேல ஒண்ணுமே இல்லாத மாரி தான் தெரியும். ஆனா, அந்த சர்ஃபேஸுக்குள்ள போய் பார்த்தா 20 அடிக்கும் மேல மிக பயங்கரமான ஒரு வேட்டையாளி சைலன்ட்டா காத்துட்டு இருக்கும்னு தான் சொல்லணும். நம்ம வாழ்ற இந்த பூமியில உயிர்கள் உருவான காலத்துல இருந்தே கோடிக்கணக்கான வருஷங்களா பல வேட்டையாளிகள், எண்ணவே முடியாத அளவுக்கு பல வேட்டையாளிகள் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. மிகப்பெரிய மெரைன் ரெப்டைல்ஸ், மிகப்பெரிய டைனோசர்ஸ், கொடூரமான மேம்மல்ஸ் இதுங்கள மாரி பல உயிரினங்கள் இருந்தாலும், அதுங்கள்ல நெறைய பேரு இன்னைக்கு உயிரோட இல்ல. எல்லாம் அழிஞ்சு போன உயிரினங்கள். ஆனா, ஒரே ஒரு வேட்டையாளி மட்டும் இன்னும் சர்வை பண்ணிக்கிட்டு இருக்கு. சால்ட் வாட்டர் குரோக்கடைல். இந்த சால்ட் வாட்டர் குரோக்கடைல் ஒரு சாதாரண ரெப்டைல் மாரி தான் தெரியும். பட் இந்த ஒரு ரெப்டைல் டைனோசர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி இருந்த எவல்யூஷனரி லினியேஜ்லேருந்து வந்திருக்கு. பல மாஸ் எக்ஸ்டின்ஷன்ஸ், அதாவது உலக அழிவு நிகழ்வுகள தாண்டி, அதாவது இந்த எக்ஸ்டின்ஷன்ஸ தாங்க முடியாம கோடிக்கணக்கான உயிரினங்கள் இறந்தே போயிருக்கும். அப்படிப்பட்ட உலக அழிவுகள சர்வைவ் பண்ணி மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா உலகத்தோட தண்ணி மட்டத்த டாமினேட் பண்ணிட்டு இருக்க ஒரு வேட்டையாளி தான் இந்த குரோக்கடைல். அதுலயும் மிக பயங்கரமானது இந்த சால்ட் வாட்டர் குரோக்கடைல். இதுல மிகப்பெரிய கேள்வி என்னதுன்னா, இந்த அனிமல், இந்த சால்ட் வாட்டர் குரோக்கடைலுக்கு ஏன் இவ்ளோ கான்ஃபிடன்ஸ்? ஏன் ஆல்மோஸ்ட் யாருக்கும் பயப்படாம இருக்கு? இதோடைய ஆன்ஸர நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்ம 230 மில்லியன் வருஷங்கள் காலத்துல முன்னாடி போய் தான் பார்க்கணும். வாங்க டைம் டிராவலே பண்ணலாம். சாப்டர் 1. குரோக்கடைல்ஸின் கதை டைனோசருக்கு முன்னாடியே தொடங்குச்சு. 230 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி போனா, நம்ம பார்க்குற உலகம் இன்னைக்கு இருக்க உலகம் மாரி சுத்தமா இருக்காது. கான்டினென்ட்ஸ் வேற வேற மாரி இருக்கும். கிளைமேட் டோட்டலா டிஃபரெண்ட்டா இருக்கும். அனிமல்ஸ் கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட்டா இருக்கும்னு தான் சொல்லணும். அந்த காலத்துல டாமினன்ட்டா இருக்கிற குரூப்ஸ் ஒண்ணு இருக்கு. ஆர்ச்சோசாரஸ். இந்த ஒரே எவல்யூஷனரி ஃபேமிலில இருந்து தான் டைனோசாரஸ், டெரோசாரஸ், மாடர்ன் பேர்ட்ஸ் இது எல்லாமே வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் குரோக்கடைல்ஸும் வந்திருக்கும்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப ஷாக்கிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இப்ப இருக்கிற ஒரு முதலைய அதோட டிஎன்ஏ வைஸ் பயாலஜிக்கலி எடுத்து பார்க்கும்போது, ஒரு ஸ்பேரோவோட தான் அதோட அதிகமான ரிலேஷன்ஸ் இருக்காம். லிசார்டோடவோ இல்ல மத்தத விட ஸ்பேரோவோட தான் அது ரொம்ப அதிகமா ரிலேட் ஆயிருக்காம். ரொம்பவே வியர்டா இருந்தாலும் கேட்க, இதுதான் ஜெனடிக்ஸ் சொல்லுது. ஸோ அந்த ஏன்ஷியன்ட் டைம்ல குரோக்கடைல்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நெறைய பேர் வாழ்ந்திருக்காங்க. ஸோ அந்த ரிலேட்டிவ்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமா கடலோட மிக பயங்கரமான வேட்டையாளிகளா மாறியிருக்கு. சில ஸ்பீஷீஸ் கொஞ்சம் கொஞ்சமா தரையில ஓடுற உயிரினங்களா மாறியிருக்கு. சில ஸ்பீஷீஸ் அப்சல்யூட்டான மான்ஸ்டர்ஸா மாறியிருக்கு. அதுல ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு தான் டைனோஷூக்கஸ். இந்த டைனோஷூக்கஸ் கிட்டத்தட்ட 30 அடிக்கும் மேல லென்த்ல ரீச் பண்ணியிருக்குமா. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது கரையோரங்கள்ல ஆத்தோட கரையோரங்கள்ல வாழ்ந்து, அந்த பக்கமா வர மிகப்பெரிய டைனோசர்ஸ கூட அட்டாக் பண்ணி சாப்பிட்டுருக்கிறதுக்கான எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா இந்த குரோக்கடைலியன் ஃபேமிலி இப்படி தான் த்ரைவ் பண்ணிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில திடீர்னு இந்த பூமியோட ரொம்ப மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் நடக்குது. அது என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு மிகப்பெரிய விண்கல் வந்து இந்த பூமிய தாக்குது. என்டையர் குரூப்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் எக்ஸ்டின்க்ட் ஆவுது. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, உலகத்தோட 70% இருக்க உயிரினங்கள் மொத்தமா இந்த ஈவென்ட்னால அழிஞ்சிருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அழிவ கூட அந்த குரோக்கடைல் லினியேஜ் மட்டும் சர்வைவ் பண்ணுது. ஏன்ற கேள்வி உங்களுக்கு வருதுல்ல? அதுதான் இப்ப பார்க்க போறோம். சாப்டர் 2. எவல்யூஷனால பெரிய மாற்றங்கள் இல்லாத ஒரு உயிரினம். மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் சர்வை பண்றது இம்ப்ரெசிவ் தான். ஆனா இங்க தான் ஸ்டோரி இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா ஆகுது. எர்த்ல இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பீஷீஸும் கன்டினியூஸா எவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும். நேச்சரோட சிம்பிள் ரூல், உலகத்தோட மாற்றங்களுக்கு ஏத்த மாரி அடாப்ட் பண்ணு, இல்லன்னா டிஸப்பியர் ஆயிடு. பட் முதலைகள வச்சு பார்த்தோம்னா, இந்த கதை கொஞ்சம் டிஃபரெண்ட் தான் சொல்லணும். மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எவல்யூஷன் இந்த குரோக்கடைல்ஸோட டிசைன மட்டும் கம்ப்ளீட்டா ரீடிசைன் பண்ண ட்ரை பண்ணவே இல்ல. அதுக்கு பதிலா ஆல்ரெடி ஒர்க் ஆகுற இந்த ப்ளூ பிரிண்ட்ட, இந்த குரோக்கடைலியன் ப்ளூ பிரிண்ட் ஆல்ரெடி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்க ஒரு ஸ்பீஷீஸ்னால, அத இன்னும் ரிஃபைன் மட்டுமே பண்ணுதே தவிர, டோட்டலா வேற உயிரினமா அது மாறணுன்ற தேவை அதுக்கு இல்ல. இது உலகத்தோட உயிரினங்கள்ல ரொம்ப ரேர் தான். பட் நடந்திருக்கே. குரோக்கடைல்ஸ் பிரிமிட்டிவ் அனிமல்ஸ் கிடையாது. எவல்யூஷனால ஃபெயில் ஆனப்பட்ட அனிமல்ஸும் கிடையாது. இன்ஃபாக்ட் அப்படியே ஆப்போசிட் தான். முதலைகளோட பாடி டிசைன் ஆல்ரெடி செம்ம எஃபெக்டிவா இருந்திருக்கு. ஒரு ஒரு பாடி பார்ட்டுக்கும் ஒரு பர்ப்பஸ் கிரியேட் பண்ண மாரி இருக்கும். ஐஸு, இயர்ஸு, மூக்கு துவாரங்கள் எல்லாமே ஹெட்டோட டாப்ல இருக்கும். அதனால பாடி ஃபுல்லா வாட்டருக்குள்ள இருக்கலாம். வெளிய நடக்கிற எல்லாத்தையும் அப்பயும் அப்சர்வ் பண்ண முடியும் அதுங்களால. இதோட இரை வந்து பார்க்கும்போது தண்ணி எம்ப்டியா இருக்க மாரி தான் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள நம்ம தலைவன் உட்காந்துக்கிட்டு இத வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பான். கரெக்ட்டான நேரம் வரும்போது அலேக்கா புடிச்சு சாப்ட்டுருவான்னு தான் சொல்லணும். ஸோ இதுவே ரொம்ப ஒரு செம்மையான ஒரு விஷயம் தான். ஆனா இது அதுங்களுடைய பிக்கெஸ்ட் வெப்பன் கிடையாது. குரோக்கடைல் ஃபிளேஸ்ல இருக்கிற சின்ன பிளாக் டாட்ஸ் பார்த்திருப்பீங்க. நார்மலா பார்த்தா அது ஒண்ணும் ஸ்பெஷலா இருக்க மாரி தெரியாது.
ஆனா, அதுங்க சென்சரி ஆர்கன்ஸ். இந்த சென்சர்ஸ் வாட்டர்ல நடக்கிற சின்ன வைப்ரேஷன கூட டிடெக்ட் பண்ண முடியும். இதன் மூலியமா டார்க்கா இருந்தாலும், தண்ணி ஃபுல்லா கலங்கி மண்ணா இருந்தாலும், ப்ரே மூவ் பண்ணுச்சுன்னா, க்ரோக்கடைலுக்கு அது தெரியும். பார்க்கறதுக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் இவங்க ஹண்ட் பண்ண கண்ணு மேல அவ்ளோ டிபெண்ட் பண்ண தேவையே கிடையாது. அவங்களுடைய கிரேட்டஸ்ட் சூப்பர் பவரே இந்த சென்சரி ஆர்கன்ஸ் தான். அதுங்களுடைய ஸ்ட்ரென்த்த விட, ஸ்பீட விட எஃபிஷியன்சி தான் இருக்கிறதுலயே மாஸ். லயன்ஸ் வந்து அதோடைய உணவ சேஸ் பண்ணும். வுல்ஸ் அது பின்னாடியே சேஸ் பண்ணும். சீட்டா அது பின்னாடியே ஓடும். ஆனா க்ரோக்கடைல் மொதல்ல வெயிட் பண்ணும். சைலன்ட்டா அசைவே இல்லாம ஹவர்ஸ் கணக்கா வெயிட் பண்ணும். சில வாட்டி நாட்கள் கணக்குல கூட வெயிட் பண்ணும். அதுங்களுடைய பேஷன்ஸ் தான் அதுங்களுடைய மிகப்பெரிய வெப்பன். அண்ட் இந்த அடாப்டேஷன் ஒண்ணு தான் எல்லாத்தையும் மாத்திருக்கு. சாப்டர் 3 தி பெர்ஃபெக்ட் ஆம்புஷ் பிரெடேட்டர். நெறைய வேட்டையாளிகள் இந்த உணவ தேடி ஓடும். ஆனா க்ரோக்கடைலுக்கு அந்த தேவை இல்ல. அவங்க ப்ரே தான் அவங்க கிட்ட வரும். இமேஜின் பண்ணுங்க, ஒரு மான், குதிரை இல்ல எருமை தண்ணியோட ஓரத்துல வந்து காமா தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. சரவுண்டிங் சேஃபா இருக்குன்னு நெனச்சிட்டு இருக்கு. ஆனா அந்த தண்ணியோட சர்ஃபேஸு கீழ ஒரு பழங்கால வேட்டையாளி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அசைவு இல்ல, வார்னிங் குடுக்காது, சத்தம் இல்ல. சடனா அட்டாக். தண்ணி குடிக்கிற அந்த உயிரினத்துக்கு செகண்ட்ஸ் கூட இருக்காது ரியாக்ட் பண்ண. திடீர்னு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பைட். மிகப்பெரிய அதுங்களுடைய தாடைகளால ஒரே ஸ்னாப் தான். அந்த மூமெண்ட் தண்ணி குடிச்சிட்டு இருக்க அந்த அனிமல் தண்ணிக்குள்ளேயே டிஸப்பியர் ஆயிடும். இதுதான் குரோக்கடைலோட ஹண்டிங் ஸ்டைல். சேஸ் இல்ல, வார்னிங் இல்ல, டைரக்ட் எக்ஸிகியூஷன் தான். இதுக்கும் மேலேயும் ஒரு பயங்கரமான வெப்பனை குரோக்கடைல்ஸ் வச்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். முதலைகளுக்குனே தனித்துவமான டெத் ரூல். முதலைகள் அதோடைய உணவ புடிச்ச பிறகு, மொத்த பாடியும் ரொம்ப வேகமா ஸ்பின் பண்ண ஆரம்பிக்கும் தண்ணீல, ரிப்பீட்டடா. இந்த ரொட்டேஷன் அந்த பிரேயோட, அந்த உணவோட போன்ஸு, சதைகள் எல்லாத்தையும் பிக்க ஹெல்ப் பண்ணும். ஃப்ளெஷ்ஷு, போன்ஸ் எல்லாம் டியர் பண்ணி கிழிக்க ஹெல்ப் பண்ணும். எஸ்கேப் பண்ண சான்ஸ் ஆல்மோஸ்ட் 0 ஆயிடும் அந்த உயிரினத்துக்கு. ஸோ இப்படி தான் ஒரு உயிரினத்த கடைசியில கொன்னு சாப்பிடும் முதல்ல. அதுலயும் இந்த சால்ட் வாட்டர் குரோக்கடைல்ஸ்க்கு வந்தோம்னா, பல பேருக்கு தெரியாத ஒரு ஃபேக்ட் என்னன்னா, இவங்க ரிவர்ஸ்ல மட்டும் இல்ல, ஓஷன்ஸ் கடல்ல கூட டிராவல் பண்ணுவாங்க. சயின்டிஸ்ட் சேட்டலைட்ட வச்சு ட்ராக் பண்ணி நெறைய வாட்டி அப்சர்வ் பண்ணும்போது, சில குரோக்கடைல்ஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் கடல்ல டிராவல் பண்ணத டிஸ்கவர் பண்றாங்க. ஓஷன் கரண்ட்ஸ், அதாவது தண்ணி வந்து கடலோட தண்ணி போற அந்த ஃப்ளோலயே டிராவல் பண்ணி எனர்ஜிய சேவ் பண்ணி ஐலேண்ட் விட்டு ஐலேண்ட் மூவ் பண்ணுவாங்க இந்த சால்ட் வாட்டர் குரோக்கடைல்ஸ். மோஸ்ட் அனிமல்ஸ்க்கு கடல் ஒரு பெரிய பேரியர். அதுங்கள தடுக்கும் ஒரு இடமா தான் இருக்கும். ஆனா குரோக்கடைலுக்கு அது ஹைவேன்னு தான் சொல்லணும். அதனால தான் இந்த முதலைகளால ஆல்மோஸ்ட் எல்லா தண்ணி சர்ஃபேஸையும், சதுப்பு நில காடுகள், ஏரிகள், குளங்கள், ஏன் கடல கூட டாமினேட் பண்ண முடியுது. சாப்டர் 4 ஏன் ரொம்ப கம்மியான அனிமல்ஸ் தான் இந்த குரோக்கடைல்ஸை சேலஞ்ச் பண்றாங்க. நேச்சர் எக்கோசிஸ்டத்தோட ஒரு ஏபெக்ஸ் பிரெடேட்டரா இருக்கிறது ஈஸி கிடையாது. லயன்ஸுக்கு மற்ற ப்ரைட்ஸ்லேருந்து காம்படிஷன் இருக்கும். உல்ஃபாக இருந்தீங்கன்னா மற்ற பேக்லேருந்து காம்படிஷன் இருக்கும். ஏன் ஷார்க்ஸ் கூட அன்னெசரியான ஃபைட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணும். ஏன்னா நேச்சரோட ரூல் ரொம்ப சிம்பிள் தான். உடம்புல காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அதுங்க சர்வை பண்ணுறதோட வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிடும். டெத்து தான் சொல்லணும். ஆனால் இங்கே சால்ட் வாட்டர் குரோக்கடைல்ஸுக்கு வந்தோன்னா கதையை வேறன்னு தான் சொல்லணும். அதுவும் ஃபுல் க்ரோன் மேல் சால்ட் வாட்டர் குரோக்கடைல். கிட்டத்தட்ட 20 அடி நீளம், 1000 கிலோவுக்கும் மேலே வெயிட் இருக்கும். இந்த சைஸை ஒரு சால்ட் வாட்டர் குரோக்கடைல் ரீச் பண்ணிடுச்சுன்னா, எக்கோசிஸ்டமில் அதை சேலஞ்ச் பண்ண வில்லிங்காக இருக்க அனிமல்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. மற்ற முதலைகள் கூட டாமினண்ட்டான மேல்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடும். ஏன்னா அதுங்க டெரிட்டோரியை காப்பாற்றிக்க மேல்ஸ் மற்ற மேல்ஸோட சண்டை போடும். அந்த ஃபைட் ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கும். ஸோ அப்படி ஃபைட் பண்ணி ஜெயிக்கிற அந்த ஒரு மேலுக்கு தான் ரொம்ப நல்ல ஹண்டிங் கிரவுண்ட்ஸ், நிறைய உணவு இருக்க ஒரு டெரிட்டரி கிடைக்கும், நிறைய மேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். லூசருக்கு சீரியஸான இன்ஜுரிஸ் தான் இருக்கும். இதை தாண்டி மற்ற உயிரினங்களில் பார்த்தோன்னா, சுறாக்கள் கூட இந்த முதலைகள் இருக்க ரீஜன்ஸை அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணும். இவ்வளோ பயங்கரமான சால்ட் வாட்டர் குரோக்கடைலை எதிர்க்கணுன்றது அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க வாய்ப்பே கிடையாது. புலிகள் மாதிரி வேட்டையாளிகள் சில நேரங்களில் குரோக்கடைலோட கான்ஃப்ளிக்டில் இன்வால்வ் ஆகும். ஆனால் அந்த ஃபைட் வந்து 2 சைடுக்குமே டேஞ்சர் தான் சொல்லணும். குரோக்கடைலுக்கு ஒன்ஸ் வாட்டரோட அட்வான்டேஜ் கிடச்சிருச்சுன்னா கேம் ஆல்மோஸ்ட் ஓவர். இந்த முதலைகளை நம்ம பார்க்கும்போது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் ஒரு லெசனை டீச் பண்ணுது. இந்த மிகப்பெரிய சால்ட் வாட்டர் குரோக்கடைலுக்கு உண்மையான ஆபத்துகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் இதுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அதுங்களோட எல்லைகளில் சுற்றிட்டு இருக்கு. ஆனால் இந்த முதலைகளுக்கு அதுங்களுடைய பிக்கெஸ்ட் டெஸ்ட் இன்னும் வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். சாப்டர் 5 டைனோசரஸை கொன்ன அப்போகலிப்ஸ். 66 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி பூமியோட ஹிஸ்ட்ரியிலே வேர்ஸ்ட் டே இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய எரிக்கல் பூமியை தாக்குது. அதோட இம்பேக்ட்னால மிகப்பெரிய அதிர்வலைகள், காட்டு தீக்கள், சுனாமி, டஸ்ட் கிளவுட், என்டையர் எக்கோசிஸ்டமே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சுது. ஃபுட் செயின்ஸ் பிரேக் ஆச்சு, பிளான்ஸ் வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு.
கவுண்ட்லெஸ் ஸ்பீஷீஸ் மொத்தமா அழிஞ்சே போயிடுச்சுன்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடி மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா டாமினேட் பண்ணிட்டு இருந்த டைனோசர் ஸ்பீஷீஸே மொத்தமா அழிஞ்சிருக்கு. மெரைன் ரெப்டைல்ஸ் ஃபுல்லா டிஸப்பியர் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாரி நெறைய ஏபெக்ஸ் பிரெடேட்டர் மொத்தமா இதுக்கப்புறம் பார்க்க முடியாத அளவுக்கு அழிஞ்சு போயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு பாயிண்ட்ல கூட முதலைகளோட மூதாதையர்கள் எக்ஸ்டிங்க்ட் ஆகல. அது ஏன்ற கேள்விக்கான பதில், அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட். இந்த முதலைகள் ரொம்ப சூஸ் பண்ணி நான் இதுதான் சாப்பிடுவேன், இந்த டைமுக்கு இவ்வளோ சாப்பிடுவேன்னு சொல்ற ஒரு ஆள் கிடையாது. இவங்க ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமான விஷயம், இவங்களோட மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்லோ. இது வந்து ஒரு வீக்னஸ் கிடையாது. இதன் மூலியமா பல மாசங்கள் வரைக்கும் கூட இவங்களால சாப்பிடாம சர்வைவ் பண்ண முடியும். இவங்களோட லைஃப் ஸ்டைல் வாட்டர் பேஸ்டு, அதுவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா லேண்ட்ல நடந்த டெஸ்ட்ரக்ஷனோட ஃபுல் இம்பேக்டை அவாய்ட் பண்ண முடியும் தண்ணி மூலியமா. இதுலேருந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா ஒரு விஷயத்துல மட்டும் செமையா பண்ற உயிரினங்கள்லாம் அழியும் போது ஆல்மோஸ்ட் எல்லா கண்டிஷன்லையும் சர்வைவ் பண்றதுக்கு ஏற்ற அதுக்கு ரெடியா இருந்த crocodiles மாதிரி உயிரினங்கள் அடாப்ட் பண்ணி அந்த மாதிரி அழிவுகளை கூட தாண்டி இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. எவல்யூஷனோட மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ப்ரெடேட்டர்ஸில் ஒன்று. இந்த உலகத்தில் மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் சர்வை பண்ணாத அந்த டைமில் crocodiles வேறு ரூட்டை சூஸ் பண்ணதுனால சர்வை பண்ணாங்க. அவங்க சூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். உலகம் இவங்கள சுற்றி மாறிக்கிட்டே இருந்துச்சு. டைனோசர்கள் உருவாச்சு, அழிஞ்சிச்சு, ஐஸ் ஏஜ் வந்துச்சு, முடிஞ்சிச்சு, என்டையர் எக்கோசிஸ்டம்ஸ் ரைஸ் அண்ட் ஃபால் ஆச்சு. ஆனால் crocodile மட்டும் சைலண்ட்டாக இருந்துச்சு, பேஷண்ட்டாக இருந்துச்சு, வாட்டருக்கு கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. நல்லா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த crocodiles ஆக்சுவலி பயம் இல்லாத உயிரினங்களோ, அழிக்கவே முடியாத உயிரினங்களோ கிடையாது. ஆனா மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எவல்யூஷன் ரிப்பீட்டடா ப்ரூவ் பண்ண ஒரு ஃபேக்ட் என்னன்னா, இவங்க யூஸ் பண்ற அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது. வெயிட், அப்சர்வ், ஸ்ட்ரைக், சர்வைவ். அதனால தான் இந்த ஏன்ஷியன்ட் பிரெடேட்டர்ஸ், இந்த முதலைகள், எஸ்பெஷலி உப்புநீர் முதலைகள் இந்த உலகத்தோட மோஸ்ட் டெரிஃபையிங் ஹண்டர்ஸ்ல ஒண்ணா இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பற்றின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த பழங்கால உயிரினங்களான டைனோசூக்கஸ், சார்கோசூக்கஸ், ஏன் அலிகேட்டர் வர்சஸ் crocodile இதோட டிஃபரன்ஸ், இது மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி அதுக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதெல்லாம் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.